நம்ம டிசைன் பண்ண பாக்ஸ் இதுதான். ESP32 உள்ள இறக்குறேன். எல்லாத்தையும் ஃபைனலாக ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இங்கே காமிச்சிடும். செம்ம அக்யூரேட்டாக டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வர கீழே இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய கோட்ஸ் தான். ஜெனரிக் ESP தான் இதுக்குள்ளே இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்ட் ஐடி. இந்த வீடியோவில் இந்த கேட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் டிஸ்டன்ஸ் மெஷரிங் கேட்ஜெட். இது வந்து குட்டி சைஸில் நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என் கை சைஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இங்கே காமிச்சிடும். ஸோ சிம்பிள். இதுதான் ஸ்கேல். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டுட்டோரியல் அதுக்கு போட வேணாம்ல. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி ஓடியாந்துரு. ஸோ கொஞ்சம் பேக்கில் வச்சுக்கிறேன் கைஸ். நான் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு புக் எடுத்துக்கிறேன். இந்த புக்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து 20ல் வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும். ஸோ 20ல் வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் பட்டன் அழுத்துறேன். இங்கே பாருங்கள் 19.9 20.1 அந்த பாருங்கள், அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆக்சுவலி திஸ் டிவைஸ் கோ அப் டு 4 meters கைஸ். பாருங்கள், என் செவுத்தில் நான் இதை காட்டுறேன். 200 centimeters காட்டுது, 220. ஸோ இந்த டிவைஸால் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் திஸ் நீங்கள் இதை 2 டைப்பாக பில்ட் பண்ணலாம் கைஸ். நான் வந்து கிளிஃபோட ESP32 C6 வச்சு இதை பில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஜெனரிக் ESP யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் காட்டுற இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிஃபோட C6 அப்படின்னா உண்மையில கைஸ் ஒரு கஸ்டம் ESP32 போர்டு தான். ஜெனரிக் ESP தான் இதுக்குள்ளே இருக்கு. பட் ஸ்டில் TP4056 சார்ஜர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் இதெல்லாம் இன்பில்ட்டா இதிலே வந்துடும். ஸோ நோ நீட் ஃபார் எக்ஸ்டர்னல் பேட்டரி சர்க்யூட். டேரக்டா பேட்டரி எடுத்து இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்ல கனெக்ட் பண்ணா போதும். இங்கே பாருங்க. தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் திஸ். இதை பத்தின ஃபுல் டுட்டோரியல்ஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். டைம் வந்து அதையும் செக் பண்ணுங்க. நான் அது ரெண்டுத்துக்கான சர்க்யூட் டயக்ராம் என்னோட GitHub பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் அட்டாச் தி செப்பரேட் கோட்ஸ். நீங்க அந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரியா நம்ம இந்த மாடல் யூஸ் பண்றோம் இல்லையா, இது பேரு VL53L1X மாடியூல். இது வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் டைம் ஆஃப் லைட் லேசர் ரேஞ்சிங் சென்சார் மாடியூல். செம்ம அக்யூரேட்டா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும். 4 cm இருந்து 400 cm வரைக்கும். இதுல ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. பட் நம்ம அதை யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி ட்ரோன்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை அக்யூரசி. பட் லைட் a bit high cost also. இதோட ரேட் அரௌண்ட் 300 வரும். இதுல 2 வேரியேஷன்ஸ் இருக்கு. அதோட டிஃபரன்ஸ்லாம் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. நம்மளது வந்து கரண்ட் ஜெனரேஷன் L1X. இதுல இருக்க எல்லா காம்போனன்ட்ஸ் உடைய லிங்கையும் நான் செப்பரேட்டா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். GitHubல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. GitHubல நான் ஜெனரிக் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுத்துருக்கேன். இதுதான் அது. ஸோ இந்த கோட்ல நம்ம டிஸ்பிளேக்கான ப்ரோக்ராம் மட்டும் அட்டாச் பண்ணா போதும். அது எப்படி நான் சொல்றேன், சிம்பிளா எல்லாமே டிராக் அண்ட் ட்ராப்ல சொல்றேன் பாருங்க. ப்ரௌசர் போய்க்கோங்க, pakha.app அப்படின்றத ஓபன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சில போய் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் 2 இந்த ஸ்க்ரீன் சைஸ் 128x64 தான். அதுதான் நம்மளோட OLED ஸ்க்ரீனோட சைஸும். பிளாட்ஃபார்மா ஆடினோ GFX யூஸ் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு டிஸ்பிளே வந்துருமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்க, நம்ம ஸ்க்ரீனில் நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம்னா டிஸ்டன்ஸ் இங்கே வருது, மேலே டிஸ்டன்ஸ்ன்ற நம்பர் வருது, சென்டிமீட்டர்ன்றது வருது, அண்ட் தென் ஒரு கியர் சிம்பிள் மேலே இருக்கா. அதே மாதிரி நம்ம பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படினாலும் பில்ட் பண்ணலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் எடுங்க. ரெக்டாங்கிள் வந்து நல்லா இங்கேருந்து இப்படி பிடிச்சி எடுங்க. ஓகேவா, நல்லா கார்னர்ஸில் தள்ளி வச்சுக்கோங்க. தென் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் டிஸ்டன்ஸ்னு போட போகிறேன். இங்கே வருங்க, ரைட் சைடில் இந்த சைஸ் வேணால் நீங்கள் குறைச்சிக்கலாம். இங்கே வருங்க, ஏடா ஃப்ரூட் 5x7 இருக்கா. நம்ம வந்து ஏடா ஃப்ரூட் 5x7 யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஒரு குட்டி டாட். தென் வந்து ஒரு லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 18pt7b யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இல்லை 400.2 அப்படின்னு போடுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி சென்டிமீட்டர்னு மாற்றிக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம் 2க்கு. ஸோ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதால நம்ம இங்கே தான் ஐகான் ஆட் பண்ணலாம். ஐகானுக்கு இங்கே பாருங்க, இமேஜ் இருக்கா, இல்லை போயிட்டு உங்களால் கஸ்டம் இமேஜும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். அப்லோட் யுவர் ஃபைல்ஸ். நல்லா இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஐகான் பேக்கில் இந்த மாதிரி பேட்டரி இது மாதிரி இவங்களே நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் சும்மா இதுலேருந்து செட்டிங்ஸ் எடுத்தேன். ஸோ ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இதை அப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, இது எல்லாமே உங்களுடைய கோட்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, ரேப்பர் ஃபங்க்ஷன், இன்க்ளூட் ஃபாண்ட்ஸ், டிக்ளேர் இமேஜ், லேயர் டைட்டில்ஸ், டிக்ளேர் வேரியபிள்ஸ் கூட வேணாம். ஸோ இந்த மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஜெனரிக் கோட் இருக்கு இல்லையா, இந்த ஜெனரிக் கோடில் டாப்பில் போயிட்டு இதை செட்டப்புக்கு மேலே இதை பேஸ்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான். இப்போ இந்த ஹேஷ்டாக் இன்க்ளூட் இந்த ஃபாண்ட்டை மட்டும் கட் பண்ணி மேலே போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்க, ப்ராக் மெம்ல வந்து நம்ம செட்டிங்ஸ் கியர் ஐக்கான ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளே ஸ்க்ரீன் 1 இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செட்டப்பில் கீழே வந்துட்டு இந்த லூப்பில் மட்டும் இந்த ஸ்க்ரீன் 1 நான் கொடுத்தேன். இதில் ஸ்க்ரீன் 1 இருக்கு. உங்களோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனோட நேம் வந்து ட்ரா ஸ்கிரீன் 1 தான் வந்தது அப்படின்னா சூப்பர், வெல் அண்ட் குட். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து கோட் ரெடி. இந்த கோடை நம்ம வந்து டைரக்டா நம்ம அப்லோட் பண்ணா போதும். கொடுத்திருக்க செட்டப் படி பக்காவா இருக்கும். தென் கம்ஸ் தி டிசைனிங் பார்ட். இந்த டப்பாவை டிசைன் பண்ணோம்ல, சீரியஸ்லி தட் இஸ் த பிகெஸ்ட் பார்ட் கைஸ். டிசைனிங்காக நம்ம யூஸ் பண்ற டூல் தான் இந்த calipers. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செம்ம யூஸ்ஃபுல். பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், பட் ரேட் கம்மி தான். இந்த போர்டோட மெஷர்மெண்ட்லாம் நம்ம ப்ராப்பரா பார்த்து, இந்த இடத்துலயும் பார்த்து, இப்படியும் பார்த்து, நம்மளுடைய ஒரு பட்டன்ஸ்க்கான சைஸ்
டைமென்ஷன்ஸ், இந்த மாடலோட டைமென்ஷன்ஸ் எவ்வளோ, இந்த லேசரோடைய டைமென்ஷன் எவ்வளோ, இதெல்லாம் ஒன்று நோட் பண்ணி நம்மளோட 3D மாடலை நம்ம ட்ரா பண்ணணும். ஆல்ரெடி 3D மாடல் எப்படி பண்ணணுன்றதுக்கான ஃபுல் டீடைல் வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இட் வில் பி சோ யூஸ்ஃபுல். ஸோ நம்ம டிசைன் பண்ண பாக்ஸ் இதுதான், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். இந்த பாக்ஸோட 3D மாடல் நான் வந்து GitHubல கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் அதில் 3D மாடல் மட்டும் தான் இருக்கும், F3D ஃபைல் இருக்காது. அந்த F3D ஃபைல் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு மினிமிஸ்டிக் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அதில் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நான் அதை பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு உங்களுடைய நேம்லாம் நீங்கள் மாற்றி எப்படி இந்த நேம்ஸ்லாம் மாற்றுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிட்டு உங்களுடைய ஓன் கஸ்டமைசேஷன் இதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம GitHubலேருந்து நீங்கள் இந்த மாடல் டவுன்லோட் பண்ணி 3D பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ டோன்ட் ஹேவ் அ 3D பிரிண்டர், வெல்கம் சார் வீடியோ ஸ்பான்சர் RS Innovations. இவங்களுக்கு நீங்கள் 3D மாடல்ஸ் மட்டும் அமிச்சா போதும், அவங்க ப்ரைஸ் சொல்லிடுவாங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா அடிஷனலி 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃபார் மாடல்ஸ் அபோவ் 70 கிராம். ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ESP32 கூட பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜம்பர் வயர்ஸ் போட்டு நார்மல் கனெக்ஷன்ஸும் பண்ணிடுறேன். டிஸ்பிளேக்கு மட்டும் நான் சிங்கிள் ஸ்டாண்ட் வயர்ஸ் வச்சு சால்டர் பண்ணிடுறேன். பிகாஸ் கொஞ்சம் ரவுட்டிங் ஈஸியாக இருக்கும். POFக்கு மட்டும் நான் ஜம்பர் வயர்ஸ் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவை. சால்டர் பண்ணி திருப்பி பிரிச்சா கஷ்டமா இருக்கும்ல. இந்த லேசர் டயோடையும் டேரக்டா 3 வோல்ட் கிரவுண்ட்ல சால்டர் பண்ணிடுறேன் போர்டு கூட. ஸோ இப்போ ESP32 உள்ள இறக்குறேன். இறக்கி ஸ்க்ரூ போட்டு ரைட் பண்ணியாச்சு. பிஃபோர் தட் இந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்டணும். ரொம்ப ஃபெவிக்விக் ஊத்திடாதீங்க, பட்டன் உள்ள போய் ஸ்டக் ஆயிடும். ஜென்டலா ஊத்தி இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டிஸ்பிளேவை டாப் கவர்ல வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம். ரொம்ப பொறுமையா பண்ணுங்க கைஸ், இல்லைனா ஒயர் பிஞ்சு திருப்பி உங்களுக்கு சால்டரிங் வேலை வைக்கும். எல்லாத்தையும் ஃபைனலா ஸ்க்ரூ போட்டதுக்கு அப்புறம் இந்த புஷ் பட்டனுக்கு ஒரு கேப் இருக்கும், அதையும் போட்டுக்கிறேன். நீங்க பாருங்க பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒர்க்கிங் பெர்ஃபெக்ட். இந்த மாதிரி நம்ம இந்த பின்னோட எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துருக்கிறதால இது நம்ம எப்போ வேணா ரீப்ரோகிராம் பண்ணிக்கலாம். உங்க டிசைன் பிடிக்கலாம், மாத்திக்கலாம். சில சென்சாரோட அக்யூரேசி நம்ம டியூன் பண்ணலாம். வே மோர் எக்ஸ்பாண்டபிள். ஸோ கைஸ், இந்த டப்பா ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. எல்லா வீடியோஸையும் ஸ்கெடியூல் போடும்போதே நான் மெம்பர்ஸ் பண்ணி போட்டுருவேன். ஸோ ப்ரையராகவே இருந்தால் பார்க்க முடியும். பை பை.